அட எவ்வளவு பெரிய வேர்க்கல பயிறு, இதுல கொஞ்சம் பறிச்சுன்னு போலாம். ஐயோ இல்ல இல்ல வேணாம். ஏய் ஓடியா இல்லையா? இப்போ உன்னை என்ன பண்ண போற பாரு. ஐயோ வேணாம், என்ன விட்டுருங்க. நான் வர மாட்டேன். யார் இந்த கட்டி அப்படி நடு ரோட்ல போட்டு வச்சிருக்கது? மோனிகா ரொம்ப நன்றி, இந்த சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த. உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு கார் வேணும், பீட்சா வேணும், பர்கர் வேணும், ஷூ வேணும், ட்ரெஸ் வேணும், ஸ்கூல் பேக் வேணும், பென்சில் பாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும், வீடு வேணும், நிறைய வேணும். ஆசை என்னன்னு கேட்டா எதுனா ஒண்ணு சொல்ல பார்த்தா நீ பாட்டு லிஸ்ட் போடுற. அட இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு, இதை நம்ம பறிச்சுக்கலாம். என் செடி பூவா பறிச்ச, இப்ப உன்ன என்ன பண்ற பாரு. அந்த ஜோம்பி மேல தண்ணி ஊத்திட்டு எப்படியோ ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை எப்படி அந்த கடன் அடிக்கணும். ஐயோ என் பணம், என் பணம், ஐயோ யாராவது காப்பாத்துங்க, என் பணத்தை எடுத்துட்டு போறாரு. நான் எப்படி இந்த கடன் அடிப்படும்? கடவுளை என்ன காப்பாத்தப்பா. ஐயோ பாவம். டேய் நில்லுடா, யார் காசை திருடிட்டு போற? ஒழுங்கு மறந்து இந்த காசை கொடு. அந்த பையன் இருக்கட்டும், ஓடிங்க இருந்து. அம்மா அழுவாதீங்கம்மா, இந்தாங்க உங்க காசு கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனமா. ரொம்ப நன்றிமா. வாவ், ஃபலோடா என்ன டேஸ்ட். ஆஹா. ஏய் மோனிகா, ஏய் அந்த ஃபலோட என்கிட்ட குடுக்குறியா இல்ல உன சாப்பிடணுமா? இந்த ஃபலோடாவை நீயே சாப்பிடு. அச்சோ பாவம், ஆசையா வாங்கினா ஃபலோடா அவளே சாப்பிட்டோம். இந்த மோனிகா நீயே சாப்பிட, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய். ஹாய், தேங்க் யூ ஜோம்பி. வாவ், ஃபலோடா என்ன டேஸ்டா இருக்கு. என்ன ஆச்சரியம் இது, ஜோம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஃபலோடாவை திருப்பி கொடுத்துருச்சே. அது 3 மாதத்துக்குள்ள நம்ம சீக்கிரமா சாப்பிடணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபலோடா பிடிக்குமா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். எல்லாருக்கும் ஃபிளாகும் சாக்லேட்டும் கொடுத்தாச்சு. வேற யாராவது மிஸ் ஆனாங்களா? அட அங்க ஒரு ஆண்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு போய் ஃபிளாகும் சாக்லேட்டும் கொடுப்போம். ஆண்டி என்ன உன்னை புடிச்சு கடிச்சு சாப்பிட்டுமா? ஐயோ ஜோம்பி வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் வேணா உனக்கு இந்த சாக்லேட் தரேன். குடு, அந்த சாக்லேட்டை உன்னை விட்டுறேன். அப்பனா இந்த ஃபிளாக் குத்திக்கணும். சாக்லேட் கொடுத்தா ஃபிளாக் குத்துவியா? சரி குத்து. ஐயோ இந்த ஜோம்பி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். பொண்ணு சாக்லேட்டை கொடு. இந்த ஜோம்பி இந்த அப்படியே எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டேன். அப்ப நீயும் சொல்லு. சரளா மோனிகா சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த யாருக்கெல்லாம் இந்த கொடி பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேவதர்ஷினி இந்த வீடு தானே சொன்னா, சரி உள்ள போய் பாப்போம். தர்ஷினி, தேவதர்ஷினி, என்ன யாரையுமே காணோம், ஒரே இருட்டா இருக்கு. சரி அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு, மேல போய் பாப்போம். எங்க இருக்க நீ தேவதர்ஷினி? தேவா? யாரு? தேவாவா? மேலவா மேலவா, அவ உள்ளதான் இருக்கா. வாமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? சோமி, தேவதர்ஷினி இருந்தாச்சு நடந்தோம். பல்லைக்கு சோமி இருக்கு. வெளியே நல்லா காத்து அடிக்குது. இந்த காத்துக்கு நல்லா படிச்சா நல்லா மண்டைக்கு ஏறும். மோனிகா தனியா படிக்கிறா, அவ நம்மள கண்டுபிடிக்கிறாளா பாப்போமா? யாரு இது? ஹர்னி தானே? அப்போ ஷர்மிளாவா? அப்போ யாரு இது? நிரஞ்சனாவா? யாரு இது? சோம்பி
அவ சர்ப்ரைஸ் பண்ணலாம் வந்தா அவ நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டாளே. அட அங்க செடியில அழகா இருக்கே, சரி அதை போய் பறிப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. என்ன தேங்க்ஸா? உன்னை காப்பாத்துறதுக்கு எதுக்கு தெரியுமா? எனக்கு நீ உணவாக போற. ஐயோ ஜோம்பி, இப்படி என்ன காப்பாத்திட்டு என்ன சாப்பிடுறேன்னு சொல்றியே, என்ன விட்டுடு ஜோம்பி. ஐசக், நீ இங்கே நில்லு, ஷட்டில் கார்க் அங்க விழுந்துச்சு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரம் போயிட்டு வாக்கா. அட, அங்க ஒரு சின்ன பையன் தனியா இருக்கான், அவனை போய் நாம புடிச்சிட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். ஹாய் குட்டி பையா, வா உன்னை உணவா தூக்கிட்டு போறேன். என்னது கார்க் மட்டும் தனியா இருக்கு? ஐசக், ஐசக். இரு, உன்னை வந்து இப்ப என்ன பண்ற பாரு. ஐசக், வா கைதா. வா வீட்டுக்கு போலாம். மோனிகா, யார் இது கூப்பிடுறது? ஏய் மோனிகா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடவா? ஜோம்பி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ஏற்கனவே படிச்சது ஞாபகம் இல்ல. நாளைக்கு தமிழ் டெஸ்ட் ஒழுங்கா எழுதலனா தமிழ் மிஸ் இம்போசிஷன் கொடுத்துருவாங்க, அடையும் கொடுப்பாங்க. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நீ என் கூட விளையாட வரல, உன்னை இங்கிருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவேன். என்னது விளையாட வரலனா என்ன தள்ளி விட்டுருவியா? எஸ்கேப். என்னங்க, ஏன் இப்படி நல்லா இருக்க பக்கெட்ட ஓட்ட போட்டுட்டு இருக்கீங்க? இது இருந்தா நான் தண்ணி குடிப்பேல, இப்படி ஓட்ட போட்டு பக்கெட் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. இது ஓட்ட போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேனா? இதுல பணம் காய்க்கிற மரம் வைக்க போறேன். என்னது பணம் காய்க்கிற மரமா? சரி வைங்க வைங்க. சரி. சரலா, இங்க வா, இந்த பாரு பணம் காய்க்கிற மரம். பணம் காய்க்கிற மரமா? இது உங்களுக்கு பணம் காய்க்கிற மரமா? ஆமா, உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன? ஆரஞ்சு தானே? நீ ஆரஞ்சு ஜூஸ் கடையில வாங்கி குடிப்பிய, எவ்வளவுக்கு வாங்கி குடிக்கிற? 80 ரூபாய். இனி இதுலயே ஆரஞ்சு நிறைய வரும், அப்ப நீ வீட்லயே குடிக்கலாம்ல, உனக்கு காசு மிச்சம் தானே. அதனாலதான் சொன்னேன் இது பணம் காய்க்கிற மரம்னுட்டு. ஆமாங்க, நல்ல ஐடியா தான். உங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ரூட் பிடிக்கனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.